என்றும் என் பேரன்புக்குரிய ஈழத்திருநாட்டின் உடன்பிறப்புகளே, இன்று முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவுகூரும் கனத்த நாள். வல்லாதிக்க சக்திகளால் விடுதலை போருக்கு தூண்டப்பட்ட இனமொன்று அதே வல்லாதிக்க சக்திகளால் கயமைத்தனமாக கருவறுக்கப்பட்ட கரி நாள். கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட பிணங்களுக்கு மேலாக வெற்றி கொடியொன்று உயர்த்தப்பட்ட கொடிய நாள். புத்த தர்மத்தால் ஆட்கொள்ளப்பட்ட ஈழத்திருநாட்டில் பகவானின் போதனைகளை மீறி பலிகொள்ளப்பட்ட அனைத்து உயிர்களிடமும் நாம் அனைவரும் மண்டியிட்டு பாவ மன்னிப்பு கோரும் அதே வேளை, தர்மத்தின் வழி நடந்து எம் சந்ததிக்கான இன மத பேதமற்ற அழகான தேசத்தை கட்டியமைப்போம் என்று உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டிய உணர்ச்சி மிகு நாள். பல ஆயிரம் வருடங்களாக ஒரே தீவில் ஒன்றாக வாழ்ந்து வந்த தமிழர்களும் சிங்களவர்களும் மாறி மாறி தமிழ் மன்னர்களாலும் சிங்கள மன்னர்களாலும் ஆளப்பட்டு வந்தபோதும் நாம் எமக்கிடையிலான சகோதரத்துவத்தை ஒருபோதும் இழக்கவில்லை. சிங்கள இனத்தின் மூதாதையாக கருதப்படும் விஜயன் தமிழினத்தின் மூதாதை என கருதப்படும் குவேனியை மணந்ததிலிருந்து எமக்கிடையிலான சகோதரத்துவம் உயர்வடைந்தே வந்திருக்கிறது. ஒரு சில சகோதர யுத்தங்கள் நடைபெற்ற போதும் அவற்றையும் மீறி எமக்கிடையிலான உறவு அந்நியர் வருகை வரை உறுதியாகவே இருந்திருக்கிறது. ஐரோப்பிய ஆதிக்க இருள் இலங்கை திருநாட்டை சூழ்ந்து கொண்ட போது நாம் அனைவரும் ஒன்றிணைந்தே விடுதலைக்காக போராடினோம். அன்றிருந்த அந்த இன ஒற்றுமையே ஐரோப்பியரிடமிருந்து எம் தேசத்தை வென்றெடுத்தது என்பதை யாராலும் மறக்க முடியாது. பிரித்தாளுதல் தத்துவத்தால் மட்டுமே எங்களை தொடர்ச்சியாக அடிமை கொள்ள முடியும் என்ற வல்லாதிக்க சிந்தனைக்கு அமைவாக ஈழத்தீவினுள் புகுத்தப்பட்ட ஜனநாயகம் என்ற பெரும்பான்மை சித்தாந்தம் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை வெகுவாக சீர்குலைத்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தத்தமது ஆதிக்க அதிகாரங்களை நிலைநாட்டிக் கொள்ள இனவாதத்தை கையிலெடுத்த அரசியல்வாதிகளால் எம் தேசம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. பௌத்த தர்மத்தை முதலில் இம்மண்ணுக்கு கொண்டு வந்த தமிழர்கள் சிங்கள பௌத்தர்களின் எதிரிகள் போல் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டனர். அற்ப அரசியல் லாபங்களுக்காக செய்யப்பட்ட இக்கருத்துருவாக்கம் இனங்களுக்கிடையிலான பாரிய விரிசலாக உருவெடுத்து உலகின் மிக முக்கிய நூலகமான யாழ் நூலக எரிப்பு மற்றும் கருப்பு ஜூலை படுகொலைகளில் 1983 வந்து நின்றது. இதிலிருந்தாவது சிறந்த பாடத்தை கற்றுக்கொள்ள தவறிய அன்றைய அரசியல்வாதிகளின் பதவி வெறி இம்மண்ணில் ஒரு கொடிய போரை தோற்றுவித்தது. இன சமத்துவம் தூக்கி தூர வீசப்பட்டு இனவாதம் அதிகாரத்தை கைப்பற்றும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. இதன் விளைவையே நாம் முள்ளிவாய்க்காலிலும் அனுபவித்தோம். நாடு முழுவதும் இன்றும் பல்வேறு வடிவங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது இனவாத உணர்வுகளை தூண்டிவிட்ட அதே அந்நிய சக்திகளே தமிழர்களை பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தி முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நடத்தி முடித்தனர் என்பதை தமிழர்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. இன மத பேதமற்று அரசியல்வாதிகள் அனைவரும் செய்யும் இந்த பிற்போக்கு அரசியலால் எம் கல்வியறிவு பின்னோக்கி செல்கிறது. ஒழுக்கம் உருக்குலைந்து செல்கிறது. பொருளாதாரம் பொருளின்றி தவிக்கிறது. கடன் சுமையால் நாடு மூழ்கி போகும் அபாயத்தில் இருக்கிறது. மொத்தத்தில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக நம்பப்பட்ட எம் தேசம் பிசாசுகளின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது என்பதை சிங்கள மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே எம் அன்பிற்குரிய தமிழ் சிங்கள இஸ்லாமிய அரசியல்வாதிகளே, உங்களை நம்பி நிற்கும் அப்பாவி மக்களை உங்களது அற்ப இலாபத்திற்காக இனவாத சாக்கடையில் தள்ளமாட்டோம் என முள்ளிவாய்க்காலில் பலி கொடுக்கப்பட்ட உன்னதமான உயிர்கள் மீது உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். புலம்பெயர் தேசத்து உறவுகளே, தமிழர்களின் படுகொலை என்பது மறக்க முடியாததுதான். இருப்பினும் அதற்கான நீதியை வெளிநாடுகளிடம் எதிர்பார்ப்பதை விட சொந்த நாட்டில் சொந்த சகோதரர்களிடம் எதிர்பார்ப்பது மேலானது. வெளிநாட்டவர்களுக்கு எம் பிரச்சனையை முறையிட நாம் செலவழிக்கும் பணத்தில் ஒரு பகுதியேனும் சிங்கள மக்களுக்கு எம் பிரச்சனையை தெளிவுபடுத்த பயன்படுத்தினால் அது நிச்சயமாக பயனளிக்கும் என நம்புகிறேன். தொலைந்த இடத்தில்தான் தேடுதல் நன்று என்ற தத்துவத்திற்கு அமைவாக இன மத பேதமற்று தாயகத்தில் உள்ள அப்பாவி மக்கள் அனைவரும் உங்களைப் போன்றே வசதி வாய்ப்புகளோடு வாழுவதற்கான அடிக்கட்டுமானங்களை நிறுவி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களையும் சுதந்திரமாக வாழ வைப்பதற்காக அவர்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என முள்ளிவாய்க்காலில் மரணித்து போன கல்லறைகள் மீது சத்தியம் செய்து கொள்ளுங்கள். இலங்கை திருநாட்டின் எதிர்கால சிற்பிகளான இளைஞர் யுவதிகளே, உங்களின் எதிர்காலத்திற்காகவே நாம் போர் செய்தோம். ஆனால் அந்த போர் இந்த நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளி உங்கள் எதிர்காலத்தை சீரழித்து உருக்குலைத்ததே தவிர வேறொன்றும் சாத்தியப்படவில்லை என்பதை யாராலும் மறக்க முடியாது. எம் தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை இனங்களுக்கிடையில் வன்மத்தை விதைக்கும் நிகழ்வாக கடத்தி செல்லாமல் போரின் கொடூரத்தையும் வலிகளையும் விளைவுகளையும்
கருத்தில் எடுத்து போரற்ற சமாதானமான தேசத்தை எம் எதிர்கால சந்ததிக்கு கையளிக்கும் நாளாக உறுதியேற்றுக் கொள்ளுங்கள். மதிப்புக்குரிய முன்னாள் போராளிகளே, இராணுவ வீரர்களே, உங்களை விட இப்போரின் கொடூரத்தை அதிகம் உணர்ந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. போர் வெற்றிகளை வாளின் கூர்மையால் நிலைநாட்டி வந்த அசோக சக்கரவர்த்தி ஞானம் பெற்றதும் போரின் கொடூரங்களையும் புனக்குவியல்களையும் குற்றியூர் முனகல்களையும் கேட்டுத்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அசோக சக்கரவர்த்தியின் தங்கையான சங்கமித்தையாலும் மகிந்த தேரராலும் எடுத்து வரப்பட்டு தேவநம்பிக தீச மன்னனிடம் கையளிக்கப்பட்ட பௌத்த மதம் அன்பையே போதிக்கிறது. நபிகளால் போதிக்கப்பட்ட அல்லாவின் அன்பே இஸ்லாமாக இருக்கிறது. பாவப்பட்டவர்கள் மீது அன்பு கொண்ட பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்து போதித்ததும் அன்பையே. அன்பே சிவம் என்கிறது அன்பு நெறியான சைவ நெறி. ஆகவே இந்த நாளை சபிக்கப்பட்ட வன்மத்திற்குரிய பிரிவினைக்கு தூபமிடும் நாளாக கருதாமல் அடுத்தவர் மீது அன்பு செலுத்தும் கருணைக்குரிய நாளாக கருத வேண்டும். அன்பின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் நாளாக, இன நல்லிணக்கத்தை போதிக்கும் நாளாக இந்நாளை நாம் நினைவுகூர வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி, வணக்கம்.